வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதை பசிகொண்ட இரவு. இது எழுத்தாளர் அமுதா செல்வி அவங்களோட முதல் சிறுகதை தொகுப்பு. இதுல மொத்தம் 9 சிறுகதைகள் இருக்கு. இதுல 9வது சிறுகதையா இருக்கிற பசிகொண்ட இரவு அப்படிங்கிற கதையத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த சிறுகதை தொகுப்புல இருக்கிற எல்லா கதைகளுமே பெண்களோட சம்மந்தப்பட்டது தான். எல்லாம் விளிம்பு நிலை பெண்கள். இந்த சமூகத்தால புறக்கணிக்கப்பட்டு, இந்த சமூகத்தால துன்புறுத்தப்பட்டு, ஆண்களால அவங்களுக்கு ரொம்ப இன்னல்கள கொடுக்கப்பட்ட பல பெண்களோட வாழ்க்கையத்தான் எழுத்தாளர் மிக அற்புதமா அதில பதிவு பண்ணியிருக்காங்க. இதில இருக்கிற இந்த கதை மாந்தர்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையோட அன்னன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா, நம்ம யாருமே அவங்கள கவனிக்கிறதில்ல. ஒரு பெண் எழுத்தாளரா, ஒரு பெண்களோட வலிய உணர்ந்து அமுதா செல்வி அவங்க ரொம்ப அருமையா எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டிய அருமையான சிறுகதை தொகுப்பு. இப்ப நம்ம பசிகொண்ட இரவு சிறுகதைக்குள்ள போவோம். தன்னுடைய ஒல்லியான உடம்ப பரட்ட முடியாம இங்கிட்டும், அங்கிட்டும் பெரண்டு கஷ்டப்பட்டு திரும்பி படுத்திருக்கிறா கங்கா. உடல் முழுக்க ஈக்கள் முக்கியது. பக்கத்துல டீ குடிச்ச ஒரு டீ கோலை கிடக்குது. அதுல ஈக்கள்லாம் மொச்சிக்கிட்டு இருக்கு. அந்த ஈக்களையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்தவ, சின்ன வயசுல, அதாவது நம்முடைய இளமை இருக்கும்போது, தன்னை எத்தன ஆண் மிருகங்கள், அகோரங்கள் நம்ம உடம்புல ஊர்ந்துச்சு அப்படிங்கிறது அவ ஞாபகத்துக்கு வருது. ஒரு 10க்கு 10 குடிசையில யாருமில்லாத அந்த இரவுல தன்னந்தனியா சாப்பிட கூட வழி இல்லாம, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம, நாதியத்த ஒரு மனுஷியா படுத்து கிடக்குறா. தன்னுடைய இளமை காலத்துல இப்படிலாம் நம்ம இருந்தோம். தன்னுடைய இச்சைகள தீர்க்கிறதுக்காக எத்தன ஆண்கள தன்னை தேடி வந்தாங்க. அப்படிங்கிறதெல்லாம் அவ தன்னுடைய மனசுலயே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஊத்தங்கரை நெடுஞ்சாலையில போற வர்ற லாரியெல்லாம் மடக்கி, கஸ்டமர் பிடிக்கிறதுல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அவனுடைய ஃப்ரெண்டு சீதா அன்னைக்கு அவள பார்க்க வந்தா. கங்காவோட நிலைமைய பார்த்துட்டு, அவ அப்படியே கண்ணீர் விட்டு அழுதி, பக்கத்துல கிடந்த ஒரு சாக்க எடுத்து கங்காவோட தலைமாட்டுக்கு குடுத்துட்டு, "இப்படி ஆயிட்டியே கங்கா" அப்படின்னு கேட்கும்போது, "இப்படிலாம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?" அப்படின்னு கேட்டுட்டு, "எனக்கு ஒரு ஜில்லுன்னு ஒரு பீரும், கொல கொலன்னு தக்காளி சாதம் சாப்பிடணும் போல இருக்கு. நீ நம்ம ரத்னாம்மாட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்றியா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஒரு காலத்துல எவ்வளோ செல்வ செழிப்புல மிதந்துகிட்டு இருந்தவ, இன்னைக்கு இந்த நிலைமை ஆயிட்டாளே!" அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு அவளோட நிலைமைய பார்க்க முடியாம அங்கருந்து வெளியேறா சீதா. தன்னுடைய இளமை வயசுல கங்கா அப்படின்னாவே, அந்த ஊத்தங்கரை பகுதியில தெரியாத ஆம்பளைங்களே இருக்க முடியாது. சாதாரண ஆண்கள்லேருந்து பெரிய பணக்காரன் வரைக்கும் கங்காவ சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா, யாரு கூப்பிட்டாலும் கங்கா போயிற மாட்டா. தனக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவன்கிட்ட மட்டும் தான் போற பழக்கம் உடையவ கங்கா. அந்த ஊர்லயே மிகப்பெரிய நகைக்கடை ஓனரா இருந்தவன் சங்கரன். எப்படியாவது கங்காவ ஒரு நாளைக்காவது நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, "எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேன், அவள கூட்டிட்டு வாடா" அப்படின்னு சொல்லி தன்னுடைய புரோக்கர் ரவிகிட்ட அடிக்கடி சொல்லி விடுவான். எவ்வளவோ கடையா கடந்து கங்காவ வான்னு கூப்பிட்டா கூட போகவே மாட்டா. ஏன்னா, கங்காவா ஒருத்தன பிடிச்சிருந்தா மட்டும் தான் போவா. அவன் பணம் குடுக்குறான், பெரிய பணக்காரன் அப்படிங்கிறதுக்காகலாம் போமாட்டா. அப்படியே கடைசி கட்டத்தில போராடி, ஒரு கட்டத்தில தன்னுடைய இளமை குறைஞ்சிருச்சு. தன் மேல இருக்கிற மவுசு குறைஞ்சோன்னே, வேற என்னடா பண்றதுன்னு தெரியாம, வயித்துப்பாட்டுக்காக யார் கூப்பிடுறாங்களோ, அப்பலாம் போக ஆரம்பிச்சா. அப்பதான் சங்கரன் கங்காவ கூப்பிடுறதுக்காக ரவி வந்து நிக்கிறான். சரி ரைட்டு நமக்கும் இப்போ வேற வழி இல்லையே! அப்படின்னோன்னே, கூப்பிட்டோன்னே போயிட்டா. போனா அந்த நகரத்திலேயே மிகப்பெரிய நட்சத்திர ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல மிக மெல்லிய விளக்கு வெளிச்சத்தில கங்கா உள்ள வர்றா. அங்க ஏற்கனவே பெரிய நகைப்பெட்டியோட உள்ள விஸ்தாரமான பெட்டுல காத்திருக்கிறான் சங்கரன். உள்ள நுழைஞ்சதும் அந்த மெல்லிய லைட்டு வெளிச்சத்தில அவள நிர்வாணப்படுத்தி, தன்னிட்ட இருக்கிற எல்லா நகைகளையும், அந்த அங்குசம், ஒட்டியாணம், செயினு அப்படின்னு சொல்லி அவளோட உடம்புல போட்டு அழகு பார்க்குறான். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புத்துணர்ச்சி அவளுக்குள்ள வருது. இந்த மாரி நம்மள யாருமே பார்த்தது இல்லையே! அப்படின்னு தன்னை ஒரு சாமி விக்கிரகம் மாரி நெனச்சுக்கிறா. இது கடந்து அடுத்து வேலை முடிஞ்சு போகும்போது அவன் கையில ஒரு ரூ. 2000 பணம் குடுத்த உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அதிலிருந்து அவன் கூப்பிடுற நேரமெல்லாம் அடிக்கடி போக வர வர இப்படியே நாட்கள் நடந்துச்சு. கங்காவோட உடம்பு மெல்லிசாயிருச்சு. அவளோட மவுசு குறைஞ்சிச்சு. அவள சீண்ட நாதி இல்லாம தன்னை தேடி யாரும் வராதம்போது இவளே தேடி போக ஆரம்பிச்சுட்டா. அதுவரைக்கும் அ நகரத்தோட முக்கியமான இடங்கள்ல தன்னுடைய தொழில் நடத்தினவ, வேற வழி இல்லாம ஊத்தங்கர பஸ் ஸ்டாண்டு, நெடுஞ்சாலை ஓரத்துலலாம் கொள்ளையடிக்க போயி,
பஸ் ஸ்டாண்டில் ராத்திரி நேரம் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறவனெல்லாம் தானாக போய் தேடி போய் 4 இட்லிக்காகவும், ஒரு பாக்கெட் சாராயத்துக்காகவும்லாம் அவன் கூப்பிட்றதுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சான். வாலிபம் போச்சு, அழகு மங்கிருச்சு. பவுசா இருந்தவ மவுசு குறைஞ்சு, அவளை தேடி வர்ற பெரிய மனுஷங்கள்லாம் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அவ 5க்கும் 10க்கும் விளையாட ஆரம்பிச்சிட்டா. இப்படி ஒரு நாள் தூங்கி எழுந்திரிக்கும்போது பசி குடலை அரிச்சிச்சு. வீட்டை சுற்றி தேடி பார்க்குறா. ஏதோ 2 இட்லிக்கு காசு இருக்குமா அப்படின்னு. எங்கே தேடியும் கிடைக்கல. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியேறி ரோட்டுக்கு வர்றா. ரோட்டுக்கு வந்து பகலில் எந்த நாய்க்கு அரிப்பெடுக்க போகுது, நமக்கு பணம் தர போகிறான் அப்படின்னு நினச்சி ரோட்டில் நிற்கும்போது, அந்த பக்கமாக போன பிச்சைக்காரன் மல்லப்பன் இவளை பார்த்துட்டு, இந்த மூஞ்சிக்கெல்லாம் எவன் வரப்போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே அவங்ககிட்ட சண்டைக்கு போயிட்டா. ஏண்டா பிச்சைக்கார நாயே, உனக்கு இவ்வளோ கொழுப்பா அப்படின்னோடனே அவன் கடைசியில் அவனுக்கும் சண்டை ஆகி அவன் போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவன் சொன்னதான் நடந்துச்சு. யாருமே இவளை சீண்டலை. இவ பிச்சைக்கார மல்லப்பனை போய் கிட்ட போய் பார்த்து, 2 இட்லி வேணும், காசு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது, அவன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட மேலேருந்து கீழே வரைக்கும் மார்பை உத்து பார்த்தான். சரி என்ன பண்ணுறது, பசி கொட்டலை பிடுங்குது, பிச்சைக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடையே அவங்களுடையே போனான். அங்கேருந்து ரோட்டை விட்டு ரொம்ப தூரம் போனான். மறைவிடம் இல்லாதனால ஒரு புதருக்குள்ளே போய் வேறு வழி இல்லாமல் அவனோட சேர்ந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே இருந்து துடிச்சு போய் ஒரு கையில் சேலையையும் இன்னொரு கையில் மாரப்பையும் தாங்கிக்கிட்டு வேகமாக வெளியே ஓடியாந்தான். பாவம் அந்த பிச்சைக்காரன் அவளோட மார்பை கடிச்சு வச்சுட்டான். அன்னையிலேருந்து அவள் 5க்கும் 10க்கும் போராடிக்கிட்டு இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, எப்பவும் போல் மாதத்தில் ஒரு முறை அவள் ஆஸ்பத்திரிக்கு போவாள். அந்த ஊத்தங்கரை பகுதியில் இருக்கிற இந்த மாதிரி கங்கா மாதிரியான திருநங்கைகளுக்காகவே ஒரு விசேஷமாக ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருந்தாங்க. மாதம் மாதம் போய் தன்னுடைய உடம்ப செக் பண்ணிவிட்டு ஊசி போடுறவ அன்னைக்குன்னு போகிறா. அப்போ போயிட்டு புதுசாக ஒரு டாக்டர் அன்றைக்கி வந்திருக்காங்க. இளம் வயது. அவங்கள பார்த்துட்டு இவ போகும்போதே ஒரு பாக்கெட் சாராயத்தை வாயில் ஊற்றிட்டு போயிட்டா. போய் அங்கே போய் ரொம்ப தெனாவட்டா நின்றுக்கிட்டு, என்ன டாக்டரு, எங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் மருந்து கொடுக்குறீங்களே, இது கீழே ஒழுகுனா தான் மருந்து போடுவீங்களா, இப்போ மேலே ஒழுகுது அப்படின்னோடனே அந்த டாக்டருக்கு எதுவுமே புரியல. என்ன சொல்கிறா இவ அப்படின்னு பார்க்கும்போது, பரபரன்னு தன்னுடைய முந்தானையை கீழே விலக்கிட்டு அப்படியே பட்டனை கழட்டி விட்டுட்டு நிற்கிறா. அப்படியே அதை பார்த்த டாக்டருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. 2 மார்புலேருந்து சீல் பிடிச்சி அப்படியே வழிஞ்சிக்கிட்டு இருந்தது. இவளுக்கு டாக்டருக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் அதிர்ச்சியாக இருக்கும்போது, பாருங்க டாக்டர், இப்படிலாம் இருந்தால் நாங்கள் எப்படி பிழைக்கிறது, எங்களுக்கு ஏதாவது மருந்து மாத்திரை கொடுங்க அப்படிங்கும்போது, உடனே தன்னுடைய உதவியாளரை கூப்பிட்டு அந்த பொண்ணை உட்கார வைங்க அப்படிங்கிறா. கங்காவை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கரிசனமாக கேட்குறாங்க, சாப்பிட்டியாம்மா அப்படின்னு. இல்லையே அப்படின்னோடனே தான் வச்சுருந்த 2 இட்லியை கொடுத்தோன்னே சாப்பிட்றா. சாப்பிட்ட பிறகு கங்காவுக்கு ஏதோ மிகப்பெரிய வியாதி வந்திருக்குங்கிறத டாக்டர் புரிஞ்சுக்கிறாங்க. உடனே அங்கேருந்து அவளுக்கு டெஸ்ட் எடுக்கணும்னு கூட இருந்த உதவியாளர் மூலமாக பெங்களூருக்கு அனுப்பி அவளை போய் உடம்ப ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் அவளுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னு கண்டுக்கிட்டாங்க. சரி மார்பக புற்றுநோய் ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு வேற ஒரு உயிர்க்கொல்லி நோய் இருக்குது, அதனால் அவளுக்கு பண்ண முடியாது அப்படின்னோடனே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கங்கா வந்து அங்கேருந்து ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியேறி எப்பவும் போல தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிறதுக்காக போயிட்டுருக்கா. இப்படியான காலகட்டத்தில் தான் வெளியூர்காரன் ஒருத்தன் காரில் வந்து நிற்கிறான். கூத்தங்கரை நெடுஞ்சாலையில் நின்ன நம்மளுடைய கங்காவை பார்த்து மேலைங்களையும் பார்க்குறான். உன்னை இதுக்கு முன்னே நான் பார்த்தது இல்லையே, நீ எந்த ஊர் அப்படிங்கிறான். அவள் சொல்கிறா, நான் இந்த ஊர் தான், ஆனால் எல்லாரும் என்ன தேடி வருவாங்க, இப்போ நான் வேறு வழி இல்லாமல் இங்கே வர வேண்டியிருக்கு அப்படின்னோடனே, சரி ஏறு அப்படின்னு காருக்குள்ளே ஏற்றிக்கிறான். இவன் தயங்கி ஏறினாலும் வேறு வழி இல்லையே, இவன் கூட போனாலாவது ஏதாவது செலவுக்கு பணம் கிடைக்கும், வயிற்றுப்பாட்டுக்கு வயிற்று பசி போக்கலாம் அப்படின்னோடனே உள்ளே ஏறி உட்கார்றா. அவனுடைய செண்டு வாசனையில் ஒரு கறக்கம் வந்துச்சு. உள்ளேருந்து ஒரு பந்து மல்லிகைப்பூ எடுத்து அவகிட்ட கங்கா கிட்ட கொடுக்குறான். எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, உங்களை மாதிரி பெண்ணுகிட்டெல்லாம் போகணும்னா இது மாதிரி மல்லிகைப்பூ இருந்தால் தான் அந்த நாற்றத்துக்கு சரியாக வரும், நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது வேறு வழி இல்லாமல் வச்சுக்கிறா. வச்சுக்கிட்டு மறைவான இடம் தேடி போகிறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. நெடுஞ்சாலையை விட்டு இறங்கி ஒரு ஓரமாக ஒரு சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாட்டுக்கு உள்ளே போனால் யாரோ ஒரு பெரிய பணக்காரனோட சமாதி இருந்தது. சமாதிக்கு பக்கத்தில் ஒரு காகித பூச்செடி. அது பார்த்தா மரம் மாதிரி வளர்ந்து பெரிய அப்படியே ஒரு குடிசை மாதிரியே தங்குறதுக்கு வசதியான இடமா இருந்துச்சு. இப்படி நல்ல இடமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவ தன்னோட வேலையை முடிச்சுட்டு அவன் பணத்தை கொடுத்துட்டான். அன்னையிலிருந்து அந்த சுடுகாட்டில் தான் கங்காவோட
வாழ்விடமாகவும் தொழிலாகவும் மாறிடுச்சு. அது வரையும் சாதாரண கங்கா சுடுகாட்டு கங்கா அப்படின்னு அழைக்கிற அளவுக்கு சுடுகாட்டிலேயே தங்க ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கொஞ்ச நாள் தான் தெரியுது அந்த சுடுகாடு வந்து அந்த சமாதியில் இருக்கிறது அவளை வந்து நகையெல்லாம் போட்டு அலங்கரித்து பார்த்த சங்கரனோட சமாதி தான் அது அப்படிங்கிறது. கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப நோய் முத்தினோடனே மறுபடியும் டாக்டரை பார்க்க வர்றா. கங்கா நிலைமையை பார்த்துட்டு அந்த டாக்டர் ரொம்ப வருத்தப்பட்டு, இனிமேல் நீ வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும், இந்த வேலையும் செய்யக்கூடாது, உனக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இடத்துல ஒரு குடிசையை போட்டு கொடுத்து, ஊரை விட்டு வெளியில் ஆற்றுக்கரையில் அவளுக்காக ஒரு குடிசையை போட்டு கொடுக்குறா. அந்த குடிசையில் தங்கிக்கிட்டு இருந்தவ அன்னையிலேருந்து வெளியில் போக முடியாமல் நடக்க முடியாமல் பசியும் பட்டினியுமா கடந்திருக்கும் போது தான் அவள் இனிமேலே நம்ம உயிரோடு இருக்கணுமா, இப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழணுமா, நம்ம நல்லா இருக்கும்போது நம்ம எவ்வளவோ சம்பாரித்தோம், அதையெல்லாம் சொந்த பந்தம் வாங்கி தின்னாங்க, இப்போ நம்மளை கேட்க ஒரு நாதி இல்லையே, இப்படிப்பட்ட பிழப்பு எனக்கு அவசியமா, கடவுளே என்னை எப்படியாவது கொண்டு போயிட மாட்டியா அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு நாள் இரவுலையும் பகலில் எப்படியோ போய்க்கிறா. இரவு பொழுதை தான் அவளால் போக்கவே முடியாது. கடும் குளிரில் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் அந்த ஜில்லுன்னு அடிக்கிற காற்று அவளோட உடம்ப ஒத்துக்கிட்டு போகும்போது உயிரே வேதனை எடுக்கும். எத்தனையோ ஆண்கள் தன் உடம்புல ஊறிக்கிட்டு இருந்த இந்த உடம்பு இன்னைக்கு நாதியத்த உடம்பாக இருக்குது, நாமளும் ஒரு மனித பிறவியை வாழ்கிறோமே அப்படின்னு நினச்சி துடிச்சிக்கிட்டே இருந்தவ கடவுளை வேண்டிக்கிறா, எனக்கு நல்ல முறையில் ஒரு சாவு வரணும் அப்படின்னு. அப்போது எங்கிருந்தோ அந்த குடிசைக்குள்ள ஒரு கருநாகம் உள்ளே வருது. அதையே உத்து பார்த்துக்கிட்டே இருந்தவ தன்னுடைய கால் வழியாக அந்த கருநாகம் ஏறி தொடையை தாண்டி வயிற்றுல மார்போட பாகத்தை நோக்கி மேலே ஏறினுச்சு. அப்போ தான் கங்காவுக்கு எத்தனையோ ஆண்கள் நம்ம உடம்புல தல்லாப்பிச்சிருக்காங்க, ஆனால் இன்னைக்கு ஒரு கருநாக பாம்பு ஏறி இருக்கு அப்படின்னு அந்த பாம்பை எத்தனையோ ஆண் மிருகங்கள் ஏறின அந்த உடம்புல நீயுமா வா என் அன்பே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த நாகத்தை கட்டி பிடிக்கிறான். கட்டி பிடிச்சதும் அதை அப்படியே அவள் உதட்டில் சப்பு அப்படின்னு ஒரு முத்தமிட்டுச்சு. அதோட கங்காவோட உயிர் பிரிஞ்சிச்சு.